கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மேம்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? பல நேரங்கள்ல நம்ம படுக்கைக்கு சரியான நேரத்துக்கு போயிடும். ஆனா திரும்ப திரும்ப புரண்டு புரண்டு படுக்க நமக்கு தூக்கம் வர்றது இல்லை. இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிடணும்னு நினைக்கிறோம். ஆனா விரும்பியும் தூக்கம் வராத சில பேர் இந்த வீடியோவை நீங்க கவனிக்கலாம். அது ஏன்னா நம்ம மனதுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள். யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அறியாம யோசித்தேன். நான் யோசிக்க கூடாது என்று நினைக்கிற பல விஷயங்கள் எனக்குள்ள தூக்கத்தை கொண்டு வர்றது. பைபிள்ல வேதாகமம் அப்படி ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. நம்முடைய சிந்தைகளில் உண்டாகிற போராட்டங்கள். இந்த போராட்டத்தினால நம்மளால தூங்க முடியறதில்லை, நம்முடைய வேலைகளை செய்ய முடியறதில்லை. உங்களுக்காக இந்த வார்த்தை. ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது ஆக போதா? இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் நடக்காது, இனிமேல் நடக்க போறது இல்லை. ஆனா ஒண்ணு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. அவரே உன்னை ஆதரிக்கிறவர். உங்களை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் மேல உங்க பாரத்தையெல்லாம் வச்சிருங்க. நீங்க சுமக்கிறதுனால உங்களுக்கு என்ன காரியம் நடந்துட போகுது? உறக்கமில்லாத உங்களுடைய இரவுகளிலே ஆண்டவர் பெரிய மாறுதலை கொடுக்கட்டும். உறக்கமில்லாத உங்கள் இரவுகளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளிலே தேவன் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குவார். அவராலே ஆகும். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமர பண்ணாத ஆண்டவர். நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உறக்கம் எல்லாரும் தூங்குறாங்க, என்னால தூங்கவே முடியல. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்று சொல்ல திகையாதே, நான் உன் தேவன். கவலைப்படுறதுனால ஒன்னையும் செய்து விட முடியாது. ஆண்டவரை பிடிச்சுக்காங்க. தூக்கம் வராதப்போ எழுச்சுக்கு அந்த வேதாகமத்தை வாசிங்க. அன்றோடு கூட பேசுங்க. அன்றே இந்த இரவு நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நிச்சயமாக ஆண்டவரோடு கூட பேசுவாங்க. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.